ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 25வது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம். இதுல என்ன சொல்றன்னா, அடியார்கள் உறவு எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற, மறவாமல் உன்னை ஏற்றும் போது இந்த அடியவர்கள் உறவு கிடைத்து, அதனால எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் எல்லாம் நான் அடைகின்றேன். அதை எப்படி ரொம்ப அழகாக அபிராமி பற்றை எடுத்து சொல்றாருன்னு நம்ம இந்த பாடல் மூலமாக அனுபவிக்கலாம். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கு அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கு அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. பின்னே முன்னே அன்னே என்னே, என்ன அழகான வார்த்தைகளா உபயோகப்படுத்தியிருக்க. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க, இதுல என்ன சொல்ற, உன்னுடைய பதத்தை பணிந்த அடியேன் பிறர் பதம் பணிய மாட்டேன் அப்படின்னு சொன்னார் முந்தைய பாடல்ல. உன்னை அணுகி பணியாதவர்களுக்கு பிணி போன்றவள் உன்னுடைய தாமரையை போன்ற திருவடியை பணிந்த பிறகு வேறு ஒருவரையும் வணங்க மாட்டேன்னு சொன்னவர். ஏன்னா இப்ப என்ன சொல்ற, அலைந்து திரிந்து அப்படிங்கிறார். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி அப்படிங்கிறார். இப்போ ஒரு பழக்க வழக்கங்கள் பற்றி பார்ப்போம். ஒரு குடும்பத்துல என்ன பழக்கம் இருக்கோ அதே பழக்கம் தான் அடுத்த வர தலைமுறைகளுக்கும் அதே தொடர்ந்து வரும். அப்போ நாம எப்படிப்பட்டவர்களோடு இருக்கின்றோம், எந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நமக்கு வேணும் இல்லையா? அப்போ அடியவர்கள் அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பு அரிதாயினும் அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன்னு சேக்கிழார் பெரிய புராணத்துல சொன்னார். அதனால அடியார் பெருமை எப்படி பெருமை வாய்ந்தது, ஆண்டவன் புகழுக்கு கூட அளவுண்டா, அடியார் பெருமைக்கு அளவே இல்லைங்கிற. ஏன்னா எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு தகுன, எங்க பிறக்கிறோமோ எங்க வளர்றோமோ அந்த பழக்கங்கள், அங்க உள்ள பழக்கங்கள் தான் நமக்கு எப்பொழுதுமே ரொம்ப எளிதில் நம்மளை பற்றிக்கும் இல்லையா? அப்போ பெரியவர்கள் எப்படி பூஜை தியானம் அப்படிங்கிற சத்சங்கத்தோட கூடிய அந்த அந்த தெய்வ வழிபாடு செய்கின்ற கூட்டத்தோடு நாம் சேரும் போது நமக்கும் அவை எளிதில படிந்துடும். அதனால தான் பெரியவர்கள்னா சாது சத்சங்கம் அது வேணும் அப்படிங்கிறா. அப்ப அதுதான் நமக்கு துணை நிற்கும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரவேன தாயுமானவர் சொன்னபடி, இன்ப நிலை அதை நான் தேடி போக வேண்டாம், அது என்னையே தன்னால தேடிட்டு வரும். அதற்கு ஒரு வழி. அது வழி என்ன? அடியார்கள் கூட்டத்தில் சேர்ந்து அவர்களுக்கு நாம் தொண்டு செய்யும் போது, ஏன்னா பகவானே என்ன சொல்வார், தொண்டனுக்கும் தொண்டன் அப்படிம்பார். அப்ப அடியாருக்கு அடியானாகும் ஆற்றலை நீ எனக்கு அருள் செய்வாயானால் எனக்கு அதுவே போரும். இதனால நான் அடைகின்ற அந்த இன்பம் நிலை பேரின்பம் அப்படின்னு சொல்வ தாய்மானவர். அத மாதிரி அடியாருடன் கூடி வாழ்வதோடு சிறப்பு என்ன சொல்லியிருக்கார், நிறைய பேர் சொல்லியிருக்கா. சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார் நடுவுள் இருக்கின்ற அருளாய் புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலேன மாணிக்க வாசகர் எல்லாரும் பாடியிருக்கா. எல்லாரும் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில திருப்பதிகத்தை பாடியிருக்க, மாணிக்க வாசகர் அடியார் நடுவில் இருக்கின்ற அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலேன பாடினார்.
இந்த மாதிரி அடியவர்கள் கூட்டத்தோட இருக்கணும். எந்த எதுவுமே நல்ல இது நடக்கும்போது அந்த பழக்கம் நம்மளுக்கு நம்ம நினைக்காட்டா வேண்டாட்டா கூட அவ செய்யறத பார்த்து பார்த்து நம்மளுக்கு அந்த மனசுக்குள்ள அது படிஞ்சிடும். அதனால தான் எப்படி பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு ஒரு பழக்கம், ஒரு சொல்லு உண்டு இல்லையா? பூ கட்டிட்டு அதை எடுத்து போட்டுட்டா கூட அந்த நாருக்கு அந்த பூவுல இருந்து வர வாசம் வந்து அப்படியே இருக்குமா. அப்போ நான் பூவோடு சேர்ந்த நாரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாரும் அப்படின்னு சொல்லும் போது மணக்கும் அப்படின்னு அர்த்தம். நாரும் பூவோட சேர்ந்த நாரும் அப்படின்னு நாற்றம் அப்படின்னா உயர்ந்த நல்ல வாசனை. நாற்றத்துழாய் முடி நாராயணன் அப்படின்னு ஆண்டாள் கூட திருப்பாவையில பாடியிருப்பா. அதனால நாற்றம் அப்படிங்கும் போது உயர்ந்த வாசனை உடையதாக. அப்போ எப்பவுமே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படி சொல்லும் போது எந்த குழந்தையும் பிறக்கும் போது கெட்ட குழந்தையா பிறக்காது இல்லையா? பிறந்த பிறகு அதுக்கு என்ன பழக்க வழக்கம், என்ன சூழலில் வளர்கிறதோ அதற்கு தக்கறதான் அது நல்லதாகவோ கெட்டதாகவோ மாறுகின்றது இல்லையா? ஒரு மழை தண்ணீர் விழுகின்றது, அசுத்தமான இடத்துல விழுந்து அந்த தண்ணியும் அசுத்தமா போயிடும். ஆனா அதே இது ஒரு நல்ல பாத்திரத்துல விழுதுன்னா தூய்மையான தண்ணீரா மாறும். இதுதான். அப்ப நீருக்கு தன்மை இயற்கை தன்மை, அது தன்மை குளிர்ச்சியா இருக்கும். அப்போ அது எதோட சேரும் போது நெருப்புல வச்சு சூடு பண்ணினா வெந்நீரா மாறும். அப்போ எதுவுமே நம்மளோட பழக்க வழக்கங்கள்னால தான் எல்லாமே ஏற்படுகின்றதுங்கிற. அப்ப சத்சங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் தன்னாலேயே வரும். அப்போ என்ன அந்த இதுல வரும்போது தொண்டனுக்கும் தொண்டன் வர அடியேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ எந்த காரியத்தையும் பகவானோட திருவருள்னால நான் நன்னா செய்து முடிப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் வர ஆரம்பிக்கும். நான் 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 செஞ்சிருவேன் அப்படிங்கிற எண்ணம் போய் அவனுடைய அருள், அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துங்கிற அந்த நிலைமை வந்துடும். செருக்கு, கர்வம் எல்லாமே மாறி அடக்கம், பணிவு எல்லாமே ஏற்படும். அப்போ எப்படி நல்ல பண்பு எதுல மனமொழி மெய் அந்த 3 கரணங்களிலும் நல்ல பண்புங்கிறது நம்மளுக்கு இயற்கையா ஏற்படும். அடியார்கள் திருக்கூட்டத்துல இருந்து அந்த சத்சங்கத்துல இருந்து பழகும் போது நமக்கும் அதே பழக்கம் அவர்களே மாறி நம்மளையும் அது மாற்றிவிடும். அப்போ மனத்தை அடக்கி ஆண்டவன் கிட்டக்க நம்மளோட மனத்தை செலுத்தி அந்த பயிற்சி மட்டும் இல்ல, நிறைய நல்லது எல்லாமே நல்ல எண்ணங்கள். அதனாலதான் அபிராமி பற்ற என்ன சொல்றாரு இதுல, அடியார்களை பணிந்து அவர்களை நான் பின்பற்றினேன், அதனால எனக்கு பிறப்பை அறுக்கக்கூடிய வழியை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அடியார்கள் பணிந்து அவர்களோடு கலந்து நம்ம பழகுவது என்பது எளிதா அப்படின்னா அது கூட சொல்லுவா. பூர்வ புண்ணியம் அது இருந்தால்தான் இந்த சத்சங்கத்துல சேரக்கூடிய பாக்கியமே நமக்கு கிடைக்கும் இல்லையா? தவமும் தவமுடையாருக்கு ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுதான் வரும். தவமும் தவமுடையாருக்கு ஆகும். என்ன சொல்லுவார் மாணிக்க வாசகர், உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய்னு சொன்னார். அப்புறம் அகஸ்தியர் அபிராமி பற்றிய பாடல் சொல்ல, உனக்கு அன்பரானவர் நேயத்தால் நெஞ்சம் உணர்வுருகி மனக்கண் திறந்து மணி தீப ஜோதி மலர்ந்து உதிக்க நினை கண்டவரின் நிழல் விழுந்தால் அங்கு நீலன் விடும் கனக்கண்டருக்கு வேலையுண்டோ எந்த காலத்துமேங்கிறார். உன்னுடைய அடியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுடைய நிழல் விழுந்தால் கூட அந்தகன் அங்கே வர அஞ்சுவான் அப்படின்னு சொல்றார். அப்போ அன்பர்கள் அடியவர்களுடைய பெருமையை எப்படி எடுத்து சொல்றா பாருங்க. குலசேகர ஆழ்வார் அப்படியே உள்ளம் உருகி சொல்லுவார். தூராத மனக்காதல் தொண்டர் தங்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆராத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நரைந்துருகி ஏத்தி நாளும் சீராத முழவோசை பள்ளி காட்டும் திரு அரங்கத்து அரவணை மேல் பள்ளி கொள்ளும் போராழி அம்மானை கண்டு துள்ளி பூ தலத்தில் என்று கொலோ புரளும் நாளே அப்படின்னு சொல்லுவார். அவர்களை பார்த்து அந்த இடத்தில் நான் இருக்கக்கூடிய நாள் எந்த நாள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எல்லாரும் சொல்வா, பட்டினத்தார் சிவபாதம் நினை நினைப்போரை மேவு நினையாரை நீங்கு அப்படின்லாம் சொல்வார். அப்போ அடியவர் பெருமை அவர்களை விட்டு நம்ம நீங்கினால் நமக்கு எத்தனை படிய இது வரும். அடியவர்களோடு சேர்ந்து இருக்கும் போது அவர்கள் பெருமையை கடலில் விட பெரியது அப்படிங்கிற. அதனால
அடியவர் சேர்க்கை நமக்கு கிடைப்பது அப்படிங்கிறது அரிதினும் அரிது அப்படிங்கிறார். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல்னு சொல்ற திருவள்ளுவர். அத மாதிரி அடியார் சேர்க்கையினால தீய குணங்கள், தீயோர் சேர்க்கை எல்லாமே நம்ம விட்டு நீங்கி, மோகம் நீங்கி முக்தி அடையறதுக்குள்ள வழி கிடைக்கும் நமக்கு. அப்போ தூய்மையான அந்த மெய் அடியார்கள் சொல்லும் போதே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு பார்க்கணும். இந்த காலத்துல போலி நிறைய இருக்கு, அதனால யாரையுமே நம்ம நம்ப கூடாது. மெய் அடியார்களை கண்டுகொண்டு அவர்களோட நாம காலம் நேரம் காலம் பாராமல் அவர்களோடு சேர்ந்து நம்ம திரியணும் அப்படிங்கிறார். அதனால தான் சிற்றின்பத்தை எழும்போது அதை அழிக்கக்கூடிய வல்லமை, அதை பேரின்பத்திற்கு நம்மை மாற்றி இட்டு கொண்டக்கூடிய செல்மை அடியார் கூட்டத்திற்கு உண்டு. அதனால தான் அடியார் பின்னே திரிய வேண்டும் அப்படின்னு சொல்றார். பின்னே அப்படின்னு சொல்லும் போது நம்ம தெய்வத்தை அடைவதற்குரிய வழியையும் அந்த அடியார்கள், அவர்கள் யார் உணர்ந்தவர்களோ அவர்கள் பின்னால் சென்றால் நமக்கும் அந்த வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இல்லட்டக்க நம்ம கூட்டத்தை விட்டு பிரிஞ்ச குழந்தை மாதிரி எங்கேயோ பாதை தவறி போய்விடுவோம். அதனால அந்த அடியார்கள் கூட்டத்தோட சேரும்போது அவர்கள் போகின்ற வழி நம்மையும் தெய்வத்துக்கிட்டக்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்ற. நம்மளுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்ததுனால் அம்பாள் அவருடைய திருவடி தரிசனமே கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அதனால்தான் அடியாரை பேண வேண்டும் அப்படின்னு சொல்றார். இவர் அடியாரை பேணி அப்படின்னு சொல்லி தவம் இருந்தால்தான் அப்படி இந்த பிறப்பில நல்லோர்களுடைய கூடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். எங்க குருமாவி சொல்லுவா, பக்கத்தாத்துல இருந்தா கூட கிளாஸ் வரணுங்கிற எண்ணம் வராது, எங்கேருந்துலாமோ தேடி இங்க படிச்சுட்டு போறவாள்லாம் இருப்பாரா. அப்ப அதுக்கும் அவர் அந்த முன்னே இந்த இது வேணுங்கிற தவம், அந்த பாக்கியம் இருந்தால்தான் அந்த நல்லோர்களுடன் கூடும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறார். இப்ப நம்ம உலகத்துல எல்லாரும் பாக்குற எல்லாரும் நல்லவா இருக்காளா? இல்ல, நல்லவர்களும் இருக்கா, கெட்டவர்களும் இருக்கா. அப்ப நாம யாரோட சேரணும்? நம்ம யார் கூட சேர்ந்துக்கலாம், நீ அங்க போகாத இங்க போகாத, நமக்கா ஒரு இது வேணும் இல்லையா? அதனால நல்லவர்களை நாடி சென்று அவர்கள் அவர்களோடு சேர்ந்து கூட்டி இருக்கணும். அப்போ அது நமக்கு அந்த பாக்கியம் முன்னை பிறவியில் நாம் ஒரு தவம் செய்திருந்தால்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த பொருள், இந்த பிறவியில பொருளையும் போகத்தையும் நாம அடையிறதுக்காக அலையிறோம். இல்லாட்டக்க நாம என்ன பண்றோம், அவர்களுக்கு வறுமை கிடைக்குங்கிறோம். ஆனா இந்த உலகத்துக்குள்ள பொருளை தேடுறோம், அந்த உலகத்துக்குள்ள எங்க நாம தேடுறோமா அப்படின்னு சொல்ற. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். அப்போ பொருள் இல்லாதவர் பலராக இருப்பதற்கு நோன்பு நோற்பவர்கள் சிலர், தவம் செய்யாதவர்கள் பலர் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம இந்த பொருளை ஈட்டி இந்த உலகத்துல வாழ்வதற்கே இந்த அலைச்சல் அலையணும்னா அங்க போகிறதுக்கு எப்பேற்பட்ட இது செய்யணும். அதனாலதான் பெரிய தவம் செய்யணுங்கிறார். பின்னே தெரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். உன் அடியார்களுடைய பின்னே தெரிந்து அவர்களை வழிபட்டு அவர்களுக்கு தொண்டு செய்து பிறப்பை அறுக்கும் பொருட்டு முற்பிறவிகளில் நிறைந்த தவத்தை செய்து அதனால் அந்த பயனை நான் அடைந்திருக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதற்கு முன்னாலேயே என்ன பண்ணிருக்கணும், விதைத்தால்தான் இப்பொழுது அதை அறுவடை செய்வதற்குரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ நம்மளுக்கு எப்படி யார்கிட்டே ஒரு காரியம் நமக்கு, அவர் போனா காரியம் நடக்குங்கிறோம். அவர் எங்க போறாரு, அங்க போறாரா, அங்க போறாரா, அவரை பார்க்கணுமா, சரி இங்க போனா பார்க்கலாம், அவர் போற இடத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் பின்னாலேயே போய் நமக்கு காரியம் ஆணுங்கிறதுக்காண்டி அவர்கிட்டக்க போய் எப்படியெல்லாம் பின்னே போய் நேரங்காலம் பார்க்காம அவர் வீட்டு வாசல்ல காத்திருந்து அவரை பார்த்து எப்படியாவது அவர்கிட்டக்க நம்மளோட பழக்கத்தை அன்பை பெற்று நமக்கு அந்த காரியம் நடக்கிறதுக்கு எல்லாம் செய்யறோமே. அப்போ அடியார்களை தொடர்ந்து பின்பற்றி பிறப்பை அறுக்கும் அரிய பேரு கிடைக்க வேணும் என்றால் நாம என்னதான் செய்யக்கூடாதுங்கிறார். இந்த உலகத்துல உள்ள காரியத்தை நடக்கிறதுக்கே நாம இப்படி பண்றோமே, அந்த இதுல போய் அந்த பிறவி அடையணுமானால் அடியார்களை பேணி எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம என்னதான் அதுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்போ அடியார்களை நாம அவர்களோடு சேர்ந்து இருக்கும் போது
அரிதற்கு அரியதான அந்த ரகசியத்தை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பின்னால நான் தெரிந்து வழிபட்டேன். அதனால தான் சொல்ற, நம்ம இப்படி அவர்களை போற்றி வழிபற்றும் போது பிறப்பறுக்கும் நிலை நமக்கு ஏற்படுகின்றது. அடியார்கள் பின்னால போனோடனே நம்மளுக்கு பிறப்பு அறுத்து போயிடுமா? இல்ல, அதை அந்த பிறப்பு எதனால அறுபடும் அப்படிங்கிற அந்த வழி நமக்கு கிடைக்கின்றது. அப்போ அது ஒரு மருந்து. அந்த வழி, அந்த இந்த பிறப்புங்கிற அந்த நோய், இது பெரிய நோய். இதுல நம்ம சுழன்று இருக்கோம். இதிலேருந்து மீள்வது எப்படி அப்படிங்கிறதுக்குள்ள அந்த நோய்க்குரிய மருந்து நமக்கு அதை தெரிந்து கொள்றாராம் அபிராமிப்பட்டர். அதனாலதான் பிறப்பறுக்கும் நிலை அப்படின்னு சொல்றார். அவர்களோடு சேர்ந்து அந்த வழியில போகும்போது எனக்கு அந்த வழி தெரிந்து விடுகிறது, அந்த மருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்போ பிறப்பை அறுக்க வழி தெரியாமல் அலைபவனுக்கு அதையே போக்கக்கூடிய அந்த மருந்து கிடைக்குமானால் அவனுக்கு அந்த பிறப்பு, ஆஹா மருந்து கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த பிறப்பே நீங்கிடும் அப்படின்னு ஒரு இன்ப நிலை எப்படி கிடைக்கும்? அப்போ அந்த மருந்தை கிடைச்சாச்சுன்னா மருந்து சாப்பிட்ற வேண்டியதானே. அப்போ பிறவியை விட பெரிய நோயே இல்லை அப்படிங்கிறார். அப்போ மற்ற நோய்கள் எங்க வரும்? உடம்புல கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, முட்டு வலிக்கிறது, எத்தனை வலிகள் நோய்க்கு இந்த உடம்புல இடமே இல்லாம அங்க எங்க எல்லாதபடி எங்கும் வலியாகவே நமக்கு இருக்கின்றது. அதனால இந்த பிறவி, இந்த நோய்கள் எல்லாம் நம்மளை பாடாப்படுத்துகிறதே இந்த பிறவி. இந்த பிறவிங்கிற நோய் தான் எல்லா நோய்களிலும் பெரிய நோயாக சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த பெரிய நோய்க்கு உரிய மருந்து, அப்போ இதை போக்கணும்னா அந்த மருந்து எப்பேற்பட்ட மருந்தாக இருக்கணும்? அப்ப அபிராமி அப்படிங்கிற அந்த மருந்து, அரும் பெரும் மருந்து. இந்த மருந்து தான் என்னுடைய இந்த நோயை தீர்ப்பதற்கு மிகவும் உகந்ததுன்னு அவருக்கு தெரியறது. அதனால தான் இந்த அடியவர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து அவர்களையே பின்பற்றி அலைந்து திரிந்து அவர்களை பேணி நான் இந்த மருந்தை கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் எப்படிப்பட்டவள்? அபிராமி எல்லா மும்மூர்த்திகளுக்கும் மூலமாகிய, ஏன்னா எல்லாரையும் படைத்தவளே அவள் தானே. அதனால்தான் சொல்றா, எல்லாரையும் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன், முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே அப்படின்னு சொல்ற. அப்போ மும்மூர்த்திகளுக்கெல்லாம் மூலமாகிய அம்பாள் அவள்தான். அவள் எப்படிப்பட்டவள்? பிறவாதவள், எல்லோரையும் பிறக்க வைப்பவள், விளையாட்டாகவே எல்லாம் செய்பவள், மும்மூர்த்திகளையும் ஈன்ற அன்னை, மும்முதற்கும் வித்தே அப்படின்னு பிள்ளை தமிழ்ல சொல்லியிருப்பா. அவளுடைய கருணை கண் கடாட்சம், அனுகிரகம், அப்படிப்பட்ட அந்த அனுகிரகம் நம்மளுக்கு கிடைத்தால் இந்த உலகத்தில் இனிமேல் பிறவாமலே இருக்கலாம், பிறவாத நிலையை நாம் அடைவலாம். அப்போ எப்படிப்பட்டவள்? நம்மை பிறவி பிணவிக்கு இங்க பிறக்க வைத்தவள் அவள்தான். அப்போ இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அவளையே நாம் பற்றினால் போதும். அவளை தாளை பற்றி கொண்டால் இந்த பிறவி பிணியிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அவளே உதவுகின்றாள் அப்படிங்கிறார். எப்படி நம்மளுக்கு ராஜராஜேஸ்வரி கருணா கடாட்சி அப்படியே எப்படி அழகு மிகுந்தவளாக, அபிராமியாக, அபிராமி என்றும் பேரழகோட ராஜராஜேஸ்வரி எல்லாமாகவே இருப்பவள் அவள்தான். அருமருந்தாக இருப்பவள், அமுதம் அருமருந்தே கிடைத்தற்கு அரிய மருந்தாக இருப்பவளே அமுதமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமுதம் குடித்தால் சாவாமை இருக்கும், பிறப்புங்கிறது இருக்காது. எப்படி சொல்றா? தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் கிடைத்தால் மீண்டும் பிறக்காமல் அந்த சாவாமை இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்போ அவள் என்ன செய்யறாளாம்? தன்னையே நம்பி அவளையே தொழுது நீதான் கதி அப்படின்னு அவளை சரண புகுந்தவர்களுக்கு மரணமில்லாத பெரு வாழ்வை தருபவள் அவள், அமுதமாக இருக்கின்றாள். அப்போ மருந்து கிடைச்சிருச்சுன்னா அந்த நோயிலேருந்து விடுபடுறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அந்த மருந்தை குடிக்கணும், சாப்பிடணும். அப்போ அதை பயன்படுத்த தெரியணும் நமக்கு. அதனால நலம் பெறணும். அபிராமியை நம்ம என்னைக்கும் மறக்காம உள்ளத்திலேயே வைத்து பேணிக்கொள்ளணும். அதனால தான் அம்பாளையே அப்படியே மனசுக்குள்ளேயே துதிச்சு எல்லா இதுவும் தியானம் பண்ணிட்டே இருக்கிற அபிராமி பட்டர்.
அப்ப இந்த மருந்தை உட்கொள்வதற்குரிய வகை இதுதான். அவளையே உள்ளுக்குள்ள நினைத்து 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 தியானம் பண்ணுவதுதான் இந்த மருந்தை நாம் சாப்பிடக்கூடிய வகையாக இருக்கின்றது. இந்த மருந்து கிடைச்சி நம்மளுக்கு உடம்புக்குள்ள அது போய் கலந்துருத்துன்னா, மருந்து சாப்பிட்டாச்சுன்னா பிணி போயிடும் இல்லையா? டாக்டர் வரார், சார் எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது, இந்த 3 வேளை இந்த மருந்து சாப்பிடுங்கிறார். 3 வேளை சாப்பிட்டோன்னே என்ன பண்ணிடுறோம்? அந்த ஜுரத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிடுறது. அப்போ மருந்தை சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு கவலை இல்லை. டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு, மருந்து கொடுத்துட்டா இனிமே எனக்கு இது சரியாயிடும், அது ஒரு நம்பிக்கை வருது இல்ல. அப்போ இந்த அபிராமிங்கிற அந்த மருந்தை நம்ம உட்கொண்டாயிட்டால் நமக்கு கவலை இருக்குமா? இது ஒரு மிகச்சிற அரு மருந்து சொல்றார். மருந்துகள் எல்லாம் தலை சிறந்த மருந்து. அப்போ நம்மளுக்கு அதுவும் உடனே பலிக்கும். எப்படி? இனி என்ன கவலை? எனக்கு ஒரு கவலையும் இல்லை. என்ன இனி உன்னை நான் மறவாமல் நின்று ஏத்துவனே அப்படிங்கிறார். நான் என்றும் மறவாமல் உள்ளத்துல நிறுத்தி அந்த தியான நிலையிலேயே இருக்கார். எப்பவும் தியானம். அப்போதான் ராஜா கேட்ட போது கூட பௌர்ணமி திதின்னு சொன்ன தியானம் உள்ள அம்பாளை பூஜை பண்றதையே பார்த்துட்டு இருக்காரு. இடைவிடாமல் ஏத்தி அவரையே நினைச்சு 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 தியானம் பண்றதுனால அவருக்கு எந்த குறையுமே இல்லையாம். எங்க என்ன நாள் போறதா, இரவு வருதா, பகல் வருதா, சூரியன் உதிக்கிறானா, மறையறானா, எங்க இடத்துல எது போறது, எது பத்தி, யார் ஆட்சி நடந்தால் என்ன, எது நடந்தால் என்ன, அவருக்கு எதுவும் கவலை இல்லை. அவரை எல்லாரும் தூற்றுறா. அவர் எப்பவும் பித்தன் பேயன் அப்படின்லாம் சொல்லி. ஆனா அவருக்கு அதெல்லாம் பத்தி கவலையே இல்லை. அவர் உள்ளுக்குள்ள அம்பாளை பார்த்து தியானம் பண்ணிட்டே இருக்கார். அப்போ இவருக்கு எப்பேற்பட்ட பாக்கியம், அந்த மருந்து கிடைத்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அணுக வேண்டியதை அணுகி அடைய வேண்டியதை அடைந்து விட்டதுனால அவருக்கு எந்த கவலையும் இல்லை. அவருடைய உள்ளத்துல அப்படியே எப்பொழுதும் பூரண நிறைவு. அப்போ அம்பாளோட திருவடிகளையே அவருக்கு இல்லாதனால அப்போ அவருக்கு என்ன சொல்றாரு? குரல் மாதிரி அவருடைய உள்ளம் நிறைவு பெற்றதுனால தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுங்கிற மாதிரி தனக்கு ஊமை இல்லாத அன்னையோட தாளை அவர் சேர்ந்ததுனால அவருக்கு மனக்கவலைங்கிறதே இல்லாமல் ஆகிவிட்டது. அப்போ அவருக்கு இப்படிப்பட்ட நிலையை கொடுத்தது எதுன்னா அடியார்களுடைய உறவு அப்படின்னு சொல்ற. அதனால தான் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அரு மருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் இன்று ஏத்துவனே. இருந்தாலும் சொல்ற, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தரல் வேண்டும்னு அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி காரைக்கால் அம்மையார் என்ன சொன்னார்? மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இதுல சிவானந்த லகரியில ஆதிசங்கர பகத் பார்த்தாள், நரத்வம் தேவத்வம் நகவன மிருகத்வம் மசகதா பசுத்வம் கீடத்வம் பவது விகத்வாதி ஜனனம் சதா தத் பாதாப்த ஸ்மரண பரமானந்த லகரி விகாரா சக்தம் சே ஹிருதயமிக கிம் தேன வபுஷா. எந்த உடலை கொடுத்தால் என்ன, எனக்கு எந்த பிறவியை கொடுத்தால் என்ன, எதுவுமே எனக்கு கவலை இல்லை. புழுவாய் பிறக்கினும் புண்ணியான்னு சொன்ன மாதிரி நரத்வம் தேவ மனிதனாக இருந்தால் என்ன, தேவ பிறவியா இருந்தால் என்ன, மிருகமா இருந்தால் என்ன, கொசுவா இருந்தால் என்ன, பசுவா இருந்தால் என்ன, புழுவா இருந்தால் என்ன, எந்த விதமான ஜனனம் வந்தாலும் உன்னையே சதா தத் பாதாப்த ஸ்மரண பரமானந்த நகரி உன்னையே நினைத்து அந்த ஆனந்தத்தில் உழலக்கூடிய பாகியத்தை நீ எனக்கு கொடுப்பாயா என்றால் எனக்கு எந்த உடல் கொடுத்தால் நீ என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு எந்த நீ கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, நீ எனக்கு உன்னையே நினைக்கக்கூடிய பாகியத்தை கொடுத்தால் போரும் அப்படின்னு சொல்றாரு. அருணகிரியார் கூட கந்தர் அனுபூதியில கடைசியில என்ன சொல்றாரு? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்றார். அப்போ அம்பாளோட அனுகிரகம் வேணும் என்றால் நம்ம அடியார்களை பேணணும் அப்படின்னு சொல்றாரு. அவர்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கணும். அதனால எப்படி பிறவி கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு ஆதிசங்கர பகவத் பால் சொல்ற மாதிரி அடியார்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு சேவை செய்து அந்த அருமருந்தை அணிந்து கொண்டு அதை உண்ணக்கூடிய எனக்கு பாக்கியம் எனக்கு கிடைத்தது, உன்னை நான் மறவாமல் இன்று ஏத்துவனேன் அப்படின்னு சொல்றார்.
அப்போ என்று மூன்று முதற் கடவுளாகிய மூன்று திருமூர்த்திகளுக்கும் தாயானவள் நீதானம்மா. இந்த உலகத்தில் உள்ள உயிர்களோட எல்லாரோட நன்மைக்காண்டி அபிராமி அப்படின்னு இந்த இதுல திருக்கரவூரில் வாழ்ந்து மருந்தாக இருப்பவளே, உன்னை யான் என்றும் மறவாமல் நிலையாக நின்று துதிப்பேன். எனக்கு என்ன கவலை இன்னுமே, இதற்கு என்ன காரணம், எனக்கு இந்த நிலை வந்ததற்கு உன் அடியவர்கள் பின்னே திரிந்து அவர்களுக்கு ஆளாக போற்றி அவர்களுக்கு சேவை செய்து அவர்களை எல்லாம் போற்றி இந்த பிறப்பை அறுப்பதற்குரிய அந்த தவத்தை செய்து முற்பிறவிகள்ல செய்த தவத்தை செய்து அந்த மருந்தை அடைந்து விட்டேனே அப்படிங்கிறது. அடியாரை பின்னே திரிந்து பேணி அப்படின்னு சொல்ற. இப்படி சொல்லி இது பண்ணியிருக்க. நாமளும் அம்பாளை அனுகிரகம் பண்ணுவதற்கு அடியனுக்கும் அடியன்னு சுவாமி பகவான் சொல்ற மாதிரி நாம் அந்த தொண்டர்களுக்கு இது செய்யும் போதே, தொண்டு செய்யும் போதே, அதுக்குத்தான் குருவா ஒரு நல்ல குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொன்னார். அந்த குருவுக்கு நல்லபடியா சேவை செய்து அவருடைய அனுகிரகத்தினால அடியவர்கள் கூட்டத்தில் சேர்ந்து நாம அவளோட தாளை பற்றி இந்த பிறவிங்கிற இதுலேருந்து மீண்டு போகுவதற்குரிய அந்த மருந்தை உட்கொண்ட நாமும் அபிராமியோட அருளை பெறுவோம் என்று அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.